Hi viewers, welcome to Royal Samil. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If you're new to the channel, make sure you subscribe. இன்னைக்கு கீரையில் பருப்பு போட்டு எப்படி ஆக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இங்கே வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பருப்பு போட்டு ஆக்க போகிறோம். இப்போ பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து துவரம்பருப்புலையும் ஆக்கலாம், மூங் தால் பாசிப்பருப்புலையும் ஆக்கலாம். இதில் வந்து துவரம்பருப்பில் நம்ம ஆக்கியிருக்கோம். துவரம்பருப்பு 1/4 கப்பு அதை நல்லா களைஞ்சிட்டு அதில் வந்து 5 பல் பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்திருக்கணும். அதான் கீரை போடும்போது நல்லா அதை சேர்ந்த மாதிரி வரும். ஸோ கீரை வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கு. அதை நல்லா உருவிட்டு பூச்சி இல்லாமல் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பில் இந்த கீரையை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது கீரை வந்து ரொம்ப குறைச்சலாக, அதாவது கொஞ்சமாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெசல் வச்சுக்கோங்க, பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 கிண்ணத்துக்கு அப்புறம் இதுக்கு மசாலா வகைகள் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. அதாவது கீரைக்கே வந்து உப்பு அதாவது நிறையா எடுக்காது, செல்லாது. அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் கடைசியாக. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கீரை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பருப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. பருப்பு வேகும் போது நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருங்க. அப்போ தான் சேர்ந்து எல்லாமே வெந்திருக்கும். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ஒரு வந்து பேன் வச்சுக்கலாம், எண்ணெய் கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வெஜிடபிள் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு அதில் வெங்காயம், அதாவது வேக வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தாளிக்கிறதுக்கும் நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். ஒரு 1/2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வதக்கும் போதே அதில் வந்து பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்புத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் தான் வந்து இதோட நல்லா உரைச்சிக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டும் சரி, மனமும் சரி, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக கடைசியில் இந்த எண்ணெயில் வந்து மிளகாத்தூளை போட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கீரை இருக்கு இல்லையா, அதை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சூப்பரான அருமையான கீரை ரெடிங்க. பருப்பு போட்ட கீரை ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.